ஹாய், நம்மளோட போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃப்ளாசிங்னால கண்டிப்பாக உங்களுக்கு கேப் கிரியேட் ஆகாது. ஃப்ளாசிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லி நம்ம பார்த்தோம். பட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளாசிங்னால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் ப்ரஷிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட் கான்ட் ரீச் யோர் இன்டென்டல் ஏரியா. தட் இஸ் உங்கள் பல்லு இடையில இருக்க கேப் வந்துட்டு கண்டிப்பாக ப்ரஷ்னால போயிட்டு க்ளீன் பண்ணவே முடியாது. ஸோ தட் ஜாப் இஸ் டன் பை அ ஃப்ளாசிங். ஸோ ஃப்ளாஸ் வந்துட்டு பண்ணிங்கன்னா யூ கேன் க்ளீன் யோர் பிளாக் அக்குமுலேட்டட் இன் பிட்வீன் யோர் டீத். ஸோ வந்து நீங்கள் ப்ராப்பர் ஃப்ளாசிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல்லுக்கு இடையில் இருக்க கேப்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ப்ரிவெண்ட் கேரிஸ். மெயினாக வந்து பல் சொத்தையாக இருந்தோ கம் டிசீஸோ நீங்கள் வந்துட்டு ஏர்லியாகவே வந்துட்டு அதை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் ஃப்ளாசிங் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈவன் ப்ரிவெண்ட் பேட் பிரெத். நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கேப் பெருசாக இருக்கிறதுனால வந்துட்டு ஃபுட் போய் நல்லா மாட்டிக்கும் பல்லடினால. அதனால வந்துட்டு அவங்க நிறைய பேட் பிரெத் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்பர் ஃப்ளாசிங் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈவன் ப்ரிவெண்ட் பேட் பிரெத். அண்ட் ஃப்ளாசிங் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட லேட்டர் ஏஜில் வந்துட்டு கம் டிசீஸை வந்து டோட்டலாகவே ப்ரிவெண்ட் பண்ணலாம். இப்போ ஃப்ளாசிங் வந்துட்டு இப்போ ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃப்ளாசிங் பண்ணுறாங்களோ அவங்க கம் டிசீஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது ஆக்சுவலி. ஸோ வந்து ஃப்ளாசிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் வேக்ஸ் ஃப்ளாசிங் பண்ண முடியலன்னா நிறைய கேஜெட்ஸ் விற்கிறாங்க இப்போலாம், அந்த வாட்டர் ஃப்ளாசஸ்ன்னு சொல்லிட்டு அதையாச்சும் வந்துட்டு டெய்லி ஒன்ஸ் ஆச்சும் யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஃப்ளாசிங் பண்ணுங்கள். அதை வந்து பற்றி ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது. ஃப்ளாசிங் பண்ணால் கண்டிப்பாக கேப் பெருசாகாது. தேங்க்யூ ஸோ மச்.